ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூசம் வந்தாச்சு. ஸோ கோயம்புத்தூர்லேயே ரொம்ப ஃபேமஸான மருதமலை முருகன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். தைப்பூசம்னா சொல்லவே வேணாம், போகிற வழி எல்லாமே அன்னதானம் சொல்லிட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ போனதுக்கு டீ, காஃபி, அன்னதானம், தர்பூசணின்னு லைனாக கொஞ்சம் வெளுத்து கட்டிட்டு தான் போனோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நார்மலாக நம்ம க்ரௌடில் வந்து சாமியவே பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த திருக்கல்யாணத்தையே பக்கத்தில் வந்து பார்த்தோம். ஸோ நீங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருதமலை முருகன் கோயிலுக்கு நாங்கள் பக்கத்தில் இருக்கிறனால அடிக்கடி வந்து போகிற ஒரு கோயில் தான். பட் ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதுலேயும் இப்போ இந்த முருகன் ஸ்டாச்சுலாம் வரப்போகுதுன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ சொல்லவே வேணாம், கோயில் வேறு லெவலுக்கு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக இருந்ததை விட இந்த டைம் தைப்பூசத்துக்கு க்ரௌட் ரொம்ப வந்தது. ஸோ பார்க்கிங் எல்லாமே வந்து கொஞ்சம் முன்னாடியே இருக்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. பஸ்ஸு மட்டும்தான் அடிவாரத்து வரைக்கும் போகிற மாதிரி இருந்தது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான், கோயிலுக்கு போகிறதுலாம் ஓகே, பட் போனால் கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் இருந்து சாமியை பார்க்கணும் நிறைய பேர் நினைப்பீங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் இந்த கோயிலுக்கு போயிருந்தப்பவே கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் க்ரௌடில் வந்து மயக்கம் வந்து ஃபிக்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதை நாங்கள் பார்த்தோம். அதில் ஒருத்தர் தனியாலாம் வந்திருந்தார், பாவம். அவருக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் வரும்போது அவங்களுக்கு நாளைக்கு என்ன ஆனாலும் எப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு. ஸோ எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ நாங்களும் அதே போல் தான் எப்பவும் போல் சாமி கும்பிடலான்னு சொல்லி போனோம். பட் போக போகவே தெரிஞ்சு போச்சு க்ரௌடு ஓவராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே இந்த க்ரௌடில் நாங்கள் மேலே மலை ஏறி முருகனை பார்க்குற மாதிரிலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு போனதுனால நாங்கள் அடிவாரம் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருந்தோம். பட் பை சான்ஸ் என்னாச்சுன்னா, கோயில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வள்ளியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும். சரி, அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இதுதான் அடிவாரம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 90s ஃபேவரட் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ போனதுக்கு நாங்களும் சில ஃபேவரட்ஸ்லாம் பார்ப்பாங்க கேட்டாங்கன்னு சொல்லி இந்த சிகரெட் சாக்லேட்டு, கலர் சாக்லேட்டு, எல்லாம் ஐஸ் குச்சேஸ் சாக்லேட்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டேன். மற்றபடி இங்கே கிட்ஸு இதெல்லாம் ஏதாவது கிட்ஸுக்கு விருப்பப்பட்ட இந்த டாய்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே ரேட்டாக தான் இருக்கும். அதனால் நாங்கள் எதுவும் வாங்கலை. சரி, அப்படியே பக்கத்தில் இருக்கிற வள்ளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்கும்போது தான் நான் சொன்னல ஒருத்தவங்க தனியாக வந்திருந்தாங்க, அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுங்க. அவங்க தான் இவங்க. என்னாச்சுன்னு தெரியல, க்ரௌடில் வந்ததுனாலே கோயிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது தான் எங்களுக்கு ஃபுல் விவரமும் தெரில. ஆனால் ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு அவருக்கு. நல்ல வேலை ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்ததுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. டக்குன்னு அவங்க வந்து ஆம்புலன்ஸில் வச்சு நியர்பையில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி மேலே மலை ஏறும்போது கூட்டத்துலேயும் வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் மயங்கி விழுந்துட்டாங்க நம்ம நல்லா சொன்னாங்க. பட் உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் வரல அப்படின்னு கேட்கும்போது ஹாப்பி தான். இருந்தாலும் எங்கே போனாலும் சேஃபாக போங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏஜ்டு பர்சன் சாமி கும்பிடணும்னு நினச்சிங்கன்னா தனியாக போகாதீங்க. வீட்டிலேருந்து யாராவது கூட்டிகிட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக சேஃபாக இருக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததில் எல்லோரும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஏன்னா 10 மணி தான் இருக்கும். அப்போவே பார்த்திங்கன்னா நல்லா வெயில். சரி, வந்தாச்சு, வா பக்கத்தில் இருக்கிற வள்ளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஏன்னா நம்ம மேலே மலை ஏற முடியல, முருகனையும் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் வள்ளியாவது பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனோம். பட் நாங்கள் போன நேரமோ என்னமோ தெரில, நாங்கள் போகும்போது கிராண்டாக அங்கே வந்து கரெக்டாக அந்த திருக்கல்யாணம் ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கான அந்த வைப்பு இருந்தது. மேலதாளத்தோடு எல்லாம் உள்ளே என்ட்ராகிற மாதிரி இருந்தாங்க. பட் போனதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே இருக்கிறவங்க வந்து அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க அப்படின்ட்டு. அவங்க உடனே வாங்க நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே அம்மா ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. பரவாயில்ல, கோயிலுக்கு வந்து எதுவுமே சாமி கும்பிடாம போகிறோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. இப்போ நம்ம திருக்கல்யாணத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ எல்லோரும் மண்டபத்துக்குள்ளே போட்டோம். இவங்க வந்து வேறு லெவலில் வாசிச்சாங்க. எப்படி வாசிச்சாங்க? ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணத்துக்கு வேணுங்கிற எல்லா திங்ஸும் வச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பூஜையை. ஆக்சுவலாக நானே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் திருக்கல்யாணத்தை பார்க்குறேன். இது வரைக்கும் நிறைய டைம் நான் மருதமலைக்கு வந்திருக்கேன், தைப்பூசத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் மேலே முருகனையும் பார்க்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு மேலே மலை ஏறதையும் அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்குங்கிறனால நான் போக மாட்டேன். ஸோ இந்த டைமும் அந்த ஒரு பிளானில் தான் வந்தோம். பட் அம்மாவுக்கு வந்து ஒரு சாமியை பார்க்க முடியுங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. கரெக்டாக எங்கள் திருக்கல்யாணத்துக்கு கூப்பிட்டோன்னே அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ வந்ததுக்கு அதுவும் நானே வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பக்கத்தில் தான் திருக்கல்யாணம் பார்க்குறேன். ஸோ நீங்களும் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லை நீங்கள் மருதமலைக்கு வந்திருந்தீங்களா, இல்லை தைப்பூசத்தப்ப நீங்கள் எங்கே போனீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ டைம் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு திரையை ஓப்பன் பண்ணிட்டாங்க. தென் கொஞ்சம் நேரம் அதுக்கான சரியான ஒரு சடங்குகளாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நார்மலாக நம்ம கல்யாணம் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தாங்க திருக்கல்யாணமும் பண்ணாங்க. உண்மையாகவே ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. என்ன அவங்க ஆண் பெண்ணும் பண்ணுவாங்க, இங்கே ரெண்டுமே வந்து ஜென்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒன்று மட்டும் பார்க்க வித்தியாசமாக இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூனல் போடுறதுலேருந்து, சாரீ கட்டுறதுலேருந்து, தென் அதுக்கப்புறம் தாலி கட்டுறதுலேருந்து, அம்மி மிதிச்சு அந்த மெட்டி போடுறது எல்லாமே சேமாக இருந்தது. ஸோ அங்கே அப்போ என்னெல்லாம் பண்ணினாங்க அப்படிங்கிறத நீங்கள் லைவாக கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
எப்படி இருந்துச்சு திருக்கல்யாணம்? நல்லா இருந்ததுங்களாங்க. ஸோ நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சப்பரத்துலேருந்து சாமியை கீழே இறங்கிட்டு வந்து இந்த சுற்றி வலம் வரணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ நாங்களே வந்து அதுக்கு கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே கொஞ்சம் தூரம் போனோம். மெயினாக அது பின்னாடி போகிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு நிறைய பட்டாசு வெடிச்சிருப்போம். பட் இங்கே வந்து ஒரு வெடி வெடிச்சாங்க பார்க்கணும். அது டோட்டல் டிஃப்ரெண்ட்டான கலரில் அப்படியே பறந்தது, பேப்பர் பறக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தது. அது வேறு லெவலில் இருந்தது சீரியஸாகவே. ஸோ அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் இவங்க பின்னாடி கொஞ்சம் தூரம் நடந்து போகணுன்னே சொல்லலாம். ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேண்டு சொல்லுவாங்க தெரியல, அந்த பேண்டோட வைப்பு வேறு லெவலில் இருந்தது. ஆடாதவங்க கூட ஆடிடுவாங்க.
சேம் அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் வீட்டில் ஆடுங்கன்னு சொன்னாலே ஆட மாட்டாரு கேமரா முன்னாடி. பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாருக்கு ஒரே ஆட்டம் தான் நடு ரோட்டில் வச்சுட்டு. பாப்பா இருக்கிறனால கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தார், இல்லைன்னா அவர் வேறு லெவலுக்கு கொஞ்சம் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த பேண்டோட சவுண்டில் வேறு லெவலாக டான்ஸாக ஆடிட்டு இப்போ ஒரு வெடிக்கு பாருங்கள், அந்த கலர் கலராக வரும் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக பனிமூட்டம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும். சூப்பராக இருந்து பார்க்கறதுக்கு. ஸோ க்ரௌடில் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கிருந்தப்பெல்லாம் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ சேம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரும்போது நடந்து வந்துட்டு ஸோ போகும்போது பஸ்ஸில் போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தோம். பட் பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் க்ரௌடாக இருந்துச்சு. அச்சமிச்சு இதை சொல்லியாகணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பஸ்ஸுக்கு அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆட்டோ தான். பட் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்தது. சீரியஸாக எங்கள் வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு அதிகபட்சம் 100-150 ரூபா தான் கேட்பாங்க. பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 500 600 கேட்டாங்க. இது எந்த அளவுக்கு நியாயம் எனக்கு தெரியல. ஸோ நீங்களும் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வேறு வீடியோவில் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.